பெரம்பலூர் தொகுதியில மீண்டும் போட்டியிடணும் அப்படின்ற முடிவு ஏன் எடுத்தீங்க? நான் 2014 இந்த தொகுதியில் போட்டியிட்டு கொண்டிருக்கிறேன். இது 3வது முறை போட்டியிடுகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை இந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் செய்திருக்கிறேன். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த அளவுக்கு செய்யாத அளவுக்கு இந்த தொகுதிக்கு செய்திருக்கிறேன். ஆக இவ்வளவும் செய்துவிட்டு நான் தொகுதி மாறுவது தேவையற்றது. பழகிய முகம், பழகிய மக்கள், ஆகவே அதனால் இருக்கிறேன். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக உங்கள் கட்சி சார்பாக ரவி பச்சமுத்து அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் பரவலா பேசப்பட்டது. ஆனா மீண்டும் நீங்களே போட்டியிடுறீங்க, என்ன காரணம்? எங்களுடைய குடும்பத்தில் என்னை தவிர இப்போதைக்கு யாரும் அரசியல் வருவதற்கு தயாராக இல்லை. அவரவர்களும் தங்களுடைய நிறுவனங்களை, தொழில்களை கவனித்து விட்டு வருகிறார்கள். அதனால் மக்கள் தவறாக நினைத்து கொண்டு இவருக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவர் வருவார் என்று. அப்படி நான் என்றைக்கு சொல்லவே இல்லை. அவர் சொன்னாலும் எவ்வளவு பேர் கன்வின்ஸ் பண்ண அவருக்கு அந்த விருப்பம் இல்லை. அதனால் நான் தான் போட்டியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நானும் கட்சியின் நிறுவனர். அந்த எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் கட்சியை மேலெடுத்து செல்ல வேண்டுமானால் நான் எந்த தேர்தலையும் மிஸ் பண்ணக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நான் இருக்கிறேன்.